இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 19, 2024 19/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 8:11 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். தசமி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் புதன் சூரியன் ராகு. இன்று பிற்பகல் 1:37 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக பிற்பகல் 1:37 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு பிற்பகல் 1:37 வரை முதல், அதாவது 1:37 PM பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு அல்லது உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயதினராக இருந்தால், திருமண வயதில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். தங்க நகைகள் வாங்கறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடல் பூரிப்பையும் மனப்பூரிப்பையும் ஏற்படுத்துறதுனால தெளிவுடன் செயல்படுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் குதர்க்கமான பேச்சுக்களை சமாளித்து உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும். சந்தோஷமா இருப்பீங்க. உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாளுக்கு பிறகு உறவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேல உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அல்லது வியாபாரத்திற்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் வாக்குச்சாதுரியத்துடன் பேசி உங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மத்தியானம் 2 மணிக்கு மேலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேற்றுமைகளை களைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து சாயந்தரத்துக்கு மேலே மத்தியானம் 4 மணிக்கு மேலே தெய்வ கோயில்களை சென்று தரிசனம் செய்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது தெய்வ சன்னிதானங்களுக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மகான்கள் தரிசனம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய சிறு வயது ஸ்கூல் டீச்சரையோ இல்லை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரையோ சந்தித்து ஆசி பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு மன நிறைவான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு பகல் முழுவதும், அதாவது மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் சந்தோஷமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். நிறையா பேச வேண்டியது இருக்கு. ஆனால் பேசுறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்குமுறல்களை கொட்டி தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சற்று முன்கோபம் அதிகரித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று காரிய அனுகூலத்திற்காக நீங்கள் சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது.
மதியம் 1:35 மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். எக்ஸாக்டாக 1:37 PM-க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய தராதரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். வார்த்தை தொழில் செய்பவர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஜோதிஷம் பார்ப்பவர்கள், இப்படி மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க, விஜேவா இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மத்தியானத்துக்கு மேலே செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் சேர்க்கை செலவுகள் ஏற்படும். இதன் மூலமாக சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவது மட்டுமல்லாமல் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புதிய இடமாறுதல் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடமாறுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஒன்றுமே இல்லையா, இன்றைக்கி வீட்டில் உங்களுடைய ரூமையோ பெட்ரூமையோ இல்லை ஹாலையோ ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவீங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே குதூகலமான செய்திகள் வரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு குடும்பத்தினருடன் கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நல்ல செய்திகளால் மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு. வளர்பிறை சந்திரன் மத்தியானம் 1:37 வரைக்கும். அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குடும்பஸ்தானம் வலுவடைகின்றது. இதன் காரணமாக இன்று நாள் முழுவதும் குடும்ப சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களை பற்றிய பெருமைகளை பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால சூரியனோடு சேர்ந்து உங்களுக்கு ராஜ அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நன்மையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது மத்தியானத்துக்கு மேலே. அதனால் உங்களுக்கு நிதானமான போக்கு கடைபிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்கள் மரியாதையை பங்கம் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட்டு காரிய அனுகூலம் ஏற்பட்டால் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாக்கு சாதுரியமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வார்த்தை சாமர்த்தியத்தை பயன்படுத்தி உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற அல்லது உங்கள் மீது ஏற்படுத்துகின்ற ஒரு அபவாத பெயரிலிருந்து தற்காத்து கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சற்று சஞ்சலம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மன நிம்மதியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மன நிறைவான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே தனலாபம் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. மத்தியானம் 1:37 வரைக்கும். அதன் பிறகு உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு மனக்கசப்பு, மனக்கவலை, சஞ்சலம் போன்ற விஷயங்கள், தேவையற்ற எண்ணங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் காலையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம் மத்தியானம் ஒரு 11 மணிக்கு மேலே குறைய துவங்கும். மத்தியானம் 1 மணிக்கு மேலே
சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனை மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான நல்ல முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் கடகராசி நண்பர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கு கிடைக்காமல் போன அந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக பகல் 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அஃபீஷியல் ரீசனுக்காக வெளியில் அலைச்சலை சந்திப்பீர்கள். வேலை நிமித்தமாகவோ இல்லை உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுத்த ஒரு முக்கிய முடிவுக்காக நீங்களே அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது எல்லாமே மத்தியானம் 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி அந்த அலைச்சல் கூட அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால செலவுகள் திடீரென்று உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கேற்றாற் போல பண வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 1 மணி வரைக்கும் நீங்கள் கவலையில் இருப்பீங்க. இந்த வழக்கு என்ன ஆகுமோ, எவனாவது சண்டைக்கு வருவானா, எதிரியின் பலம் அதிகரிக்குமா, போலீஸ் கேஸ் ஆகுமா, தேவையில்லாத பிரச்சனை ஆகுமா, வியாபாரத்தில் மந்தத்தன்மை ஏற்படுமா, வியாபாரத்தை அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது சீல் வைப்பாங்களா அப்படிங்கிற கவலையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மத்தியானம் 1 மணி 37 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு மனச்சோர்வு இருக்கும். 5 மணிக்கு மேலே உங்கள் குழந்தைகளை சந்திக்கும் சூழ்நிலை வரும்பொழுது அது உங்களுக்கு மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கின்ற அந்த மன வேறுபாட்டை களைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் மன நிம்மதி ஏற்படும். மத்தியானத்துக்கு மேலே குழந்தைகளால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் முதலீடு செய்த பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானத்தின் முன்னேற்றத்தின் காரணமாக சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. இன்று பிற்பகல் 1 மணி வரை சந்தோஷமான அனுபவங்கள், உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள், மரியாதைகள் கிடைப்பது, பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு சிபாரிசு கிடைப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். மத்தியானம் 1 மணி 37 நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருந்தாலும் இன்று தேவையில்லாத கவலைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று பிற்பகலுக்கு மேல் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இல்லைன்னா அந்த பொருட்கள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்று மத்தியானத்துக்கு மேலே வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்ற ஒரு குழப்பமான நாள். பகலில் 1 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல செய்திகள் வரும். மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியான செய்திகள் மன நிறைவை தரும். செல்வாக்கு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அனாவசியமான அலைச்சல், காரிய விரயம், தடைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாட்டினாலும் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தேவையில்லாத விஷயமா இருக்கும். அதனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டகச்சனி நடக்கிறதுங்க. 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன். அதனால் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அலுவலக ரீதியான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனாவசியமான நேர விரயம் ஏற்படும். மதியத்துக்கு மேலே வீண் அலைச்சல் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள், குடும்பத்தின் எதிரிகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மத்தியானத்துக்கு மேலே தேவையற்ற பேச்சுக்கள் மட்டும் இல்லாமல் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அல்லது யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க, உங்களுக்கு அவமரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் பேசியிருப்பாங்க.
அதை நினச்சி மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். கன்னி ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் பெருசாக கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய தந்தையின் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம், தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்று அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய நட்புறவில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முனைப்புடன் செயல்பட்டு மும்முரமாக பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமான்னு பிளான் கூட பண்ணுவீங்க. எல்லா பிளானும் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் சந்தோஷமாக மனசில் இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் அதை செயலாக்கம் செய்வதில் தாமதம் ஏற்படுறதுனால அந்த வாய்ப்பு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு உங்களுடைய உதவியை நாடுவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனுகூல செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தொழில் விஷயம், உத்தியோக விஷயம், நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்ககிட்டேருந்து உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தடைப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். பாக்கியஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால, ஆக்சுவலாக ஒரு நீச்சஸ்தானத்தில் இருக்கார் 6ஆம் இடத்துல. ஆனால் அந்த இடத்துல சூரியன் ராகுவோடு இணையிறதுனால நீச்ச பங்க பலனை அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தை சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். இன்ஃபேக்ட் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுக அதிகரிப்பு ஏற்படும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறது குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்கள் பேரில் வழக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு யார் பேரில் வழக்கு போட்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தால் அந்த குற்றங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த வேலையோ இல்லது வேறு வேலையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக அமர்வு ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகள் இருந்தாங்கன்னா, அரசாங்க எதிரிகளோ இல்லை அரசியல் துறை சார்ந்த எதிரிகளோ இருந்தாங்கன்னா அவர்கள்லாம் உங்களிடம் அடிபணிந்து போவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை தகர்த்தெறிவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் நட்பு பாராட்டுவீங்க. அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அந்த நண்பர்களை கொண்டு உங்கள் எதிரிகளை பந்தாடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து அந்த சனியின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதனால் வார்த்தைகளில் மரியாதை குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. வார்த்தையில் மரியாதை குறைவு ஏற்பட்டால் உங்களுக்கு வருமானம் குறைவு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள்.
விருச்சிக ராசி, இன்று பிற்பகல் 1:37 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. 8ஆம் இடத்துல சந்திரன், அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோட அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உறவு வகையில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தந்தை ஸ்தானத்தில் அல்லது தாய் ஸ்தானத்தில் உறவு வகையில் உடம்பு சரியில்லாத இருக்கிறவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் பண விவகாரங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் திடீர் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய உறவு வகையில் சில தேவையற்ற செய்திகள், நெகட்டிவ் செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. பகலில் 1 மணி வரைக்கும் பதட்டம் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு நீங்களே மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த சொத்து பிரச்சனையில் ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. நன்மைகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம், அதாவது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அது மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நன்மை இன்றைக்குள்ள மருத்துவ ரீதியாக செலவு ஏற்பட்டதான் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்களா இருந்தால் அது சம்மந்தப்பட்ட செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த செலவுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று பிற்பகல் 1 மணி வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களை உங்கள் நண்பர்களோ உங்கள் வாழ்க்கை துணையோ ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு மன நிறைவு இருக்கும். ஆனால் சாயந்தரம் மத்தியானம் 1:37 மேலே சந்திராஷ்டமம் ஏற்படுறதுனால சாயந்தர வேளையில், அதாவது சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே 5 PM மேலே தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சக பணியாளர்களின் தவறான செயல்பாடுகளோ அல்லது தவறான பேச்சுக்களோ உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் வீணாக வரக்கூடிய வளர்ச்சியை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, உங்களுடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களை பொழுதுபோக்காக கிண்டல் கேலி பேசுவீர்கள். அதே சமயம் மாலைக்கு பிறகு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற காரணத்தினால கோயில் குளங்களுக்கு சென்று மன நிம்மதியை தேடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று பகல் முழுவதும் சந்தோஷமும், மாலைக்கு பிறகு மன அழுத்தமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அந்த தாமதமானது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகலில் சந்தோஷமாக இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே அந்த தாமதத்தின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தந்தை மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளின் சாதகமான போக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதன் மூலமாக இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் பகல் வேளையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
மகர ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்றைக்கி மத்தியானம் 1:37 வரைக்கும் 6ஆம் இடத்துலையும் அதன் பிறகு 7ஆம் இடத்துக்கும் போகிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். கடன் பிரச்சனை முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், உங்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு விஷயம், வெளியாள்கிட்ட சொல்ல முடியாத ஒரு ஆரோக்கிய சங்கடம் இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதற்குண்டான மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுறதுக்குண்டான சந்தோஷகரமான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட சில முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஆனால் மனசில் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். மனசில் பதட்டம் மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா பதட்டம் குறைந்து மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்க, அல்ல அஃபிஷியல் ரீசனுக்காக நீங்களோ உங்கள் வாழ்க்கை துணையோ ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா இன்று ஒன்றிணைவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் மும்முரத்துடன் செயல்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வார்த்தைகளால் ஏற்பட்ட எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சொத்து விஷயத்தில் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி அந்த பங்கு பிரிக்கிற பிரச்சனையில் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதன் மூலமாக அந்த ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சொத்து பிரிக்கிறதுல வரக்கூடிய பணத்தை வச்சு தான் நீங்கள் உங்கள் தொழிலை வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சொத்து வருவதன் மூலமாக இந்த சொத்தை விற்று உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கும்பராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதுநாள் வரை குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி இன்று ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள், உங்களுடைய உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக மனவேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் உறவுகள் உங்களை தேடி வந்து அன்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே குழந்தைகளும் நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள், அந்த பதவி உயர்வு எந்த லாபமும் தராது, ஆனால் ஒரு மரியாதையை கொடுக்கும். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகளால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு இடமாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தைகள் முனைப்புடன் பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த முனைப்பு அதிகரிக்கிறதுனால வீட்டில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மனை மாற்றம், சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கும் யோகம் இருக்குது. நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, அறிவார்த்தமான வார்த்தைகள் மூலமாக, இன்ஃபேக்ட் நீங்கள் பேசுகிறது பெருசாக அறிவார்த்தமாக இருக்காது, ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு அது பெரிய வார்த்தையாக இருக்கும். ஆனால் அது தவறான வார்த்தையாக இருந்தாலும் உங்களுக்கு அது நன்மைகளை ஏற்படுத்தும். அந்த தவறான வார்த்தைகளே உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்தி எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அல்லது உங்களை காப்பாற்றுவதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யுகமான நாள். மாலைக்கு பிறகு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் சார்ந்த செலவுகளால் உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தின் முயற்சிகளில் செலவுகள் ஏற்படும். அதற்குண்டான செலவுகளை கடன் உதவிகள் மூலமாக
சரிபார்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் உதவிகள் உங்களுக்கு மனபாரத்தை ஏற்படுத்துமே அன்றி பெரிய நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாது. இருப்பினும் ஜென்ம சனி உங்களுக்கு தேவையற்ற மன தைரியத்தை கொடுத்து, முரட்டு தைரியத்தை கொடுத்து தேவையில்லாத விஷயங்களில் உங்களை ஈடுபட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் சூதாட்டம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மீன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவை ஏற்படுத்தும். இது நாள் வரைக்கும் உடம்பு ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரதுனால மருத்துவ செலவுகள் குறையுமான்னு கேட்டால் இருக்காது. மருத்துவ செலவுகள் இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வண்டி வாகனம் வீடு மனை போன்ற விஷயங்களில் இருந்த செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு பதவி உயர்வோ செல்வாக்கோ மரியாதையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவர்களே உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படும். வண்டி வாகன வகையில் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேலே அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் செலவுகள் குறைய துவங்கும். பட் இருந்தாலும் வீண் எண்ணங்கள் அல்லது சக பணியாளர்களின் தவறான எண்ணங்களின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனசில் இருந்த பயத்தை போக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் தைரியத்தை ஊட்டக்கூடிய நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தானிய விரயம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். தானிய விரயம் எப்படி சார் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்க தோணும். தானிய விரயம்னா உங்களுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதை செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று தொழில் வளர்ச்சி மரியாதை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.